அத்தியாயம் 47. அந்த குரலை கேட்டதும் சமரன் திரும்பி கூட பார்க்காமல் புன்னகைக்கத் தொடங்கினான். அது யாருடைய குரல் என்பதை அவன் உடனே அடையாளம் கண்டுகொண்டான். அவன் அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் வேகமாக இரும்பு கம்பியை ஓங்கிய போது, "நிறுத்து சமரா, என் மகனையே அடிக்கணும்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்" என்று சொல்லிக்கொண்டே அந்த நபர் பச்சை நிற வெளிச்சத்தை வெளிப்படுத்தினார். அந்த வெளிச்சம் இரும்பு கம்பியின் மீது ஊடுருவி அவனது கம்பியை இரண்டாக பிளந்தது. அதில் ஒரு பகுதி தரையில் விழுந்தது, மற்றொரு பகுதி சமரனின் கையில் இருந்தது. எனினும் சமரன் தனது முயற்சியை கைவிடாமல் கையில் இருந்த மீதி பாகத்தை கொண்டு அவனது தலையில் தாக்க மீண்டும் வேகமாக ஓங்கினான். அப்போது மறுபடியும் அந்த நபர் பச்சை நிற ஒளியை கொண்டு அவனை தடுத்து சமரனை தள்ள முயற்சித்தார். "இதோ பாரு சமரா, உனக்கு சின்ன வயசுலயே உங்க அப்பா சொல்லிக் கொடுக்க மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் மறந்த பாடத்தை நான் இப்போ உனக்கு சொல்லிக் கொடுக்க தான் வந்திருக்கேன்" என்றார் அந்த நபர். "சொல்லிக் கொடுக்கறதுல உங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்தா அதை உங்க மகனுக்கே சொல்லிக் கொடுத்திருக்கலாமே" என்றான் சமரன். அந்த நபர் வேறு யாருமல்ல, கடக வம்சத்தின் தலைவரான அங்கசீலர் தான் அங்கே நின்று கொண்டிருந்தார். அப்போது தரையில் படுத்திருந்த விக்ரமார்ஜுனன் தந்தையை நோக்கி, "அப்பா, இவனை உடனே காலி பண்ணிடுங்க, இவனை விடாதீங்கப்பா. இந்த சமரன் என் கையை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க" என்றான். அவனது பேச்சை கேட்ட அங்கசீலர் அவனது உடைந்த கையை பார்த்தார். அவரது முகத்தில் கோபம் நிறைந்திருந்தது. உடனே சமரனை கொல்ல வேண்டும் என்று இதயம் துடித்தது. எதுவும் பேசாமல் காற்றின் உதவியுடன் மீண்டும் ஒரு முறை சமரனை தாக்கினார். "தாரகிய வம்சத்து இளவரசன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனு நானும் பார்க்கிறேன்" என்று சொல்லிக்கொண்டே அவனை நெருங்கினார். சமரன் அங்கசீலரை எதிர்கொள்ள தயாராக நின்று கொண்டிருந்தான். ஆனால் அங்கே கூடியிருந்தவர்கள் அனைவரும் பதட்டமடைந்தனர். இந்த நேரத்தில் மேகராணியும் கூட பதட்டத்தோடு இருவரையும் பார்த்து கொண்டிருந்தாள். "டேய் சமரா, என் மகனோட கையை உடைச்சிட்டல்ல, உன்னை நான் சும்மா விடமாட்டேன்டா. இன்னையோட உன் கதை முடிஞ்சுது" என்று சொல்லிக்கொண்டே சக்திகளை ஒன்று திரட்டி சூறாவளியை உருவாக்கினார். சமரன் அந்த சூறாவளிக்குள் சிக்கிக் கொண்டான். அவனை சுற்றி படுவேகத்தில் காற்று சூழ்ந்து கொண்டிருந்தது. சமரன் செய்வதறியாது திக்குமுக்காடினான். அவன் மோதிரத்தை தேய்க்க நினைத்தான். ஆனால் அந்த காற்றின் வேகத்தினால் அவனால் மோதிரத்தை தொடக்கூட முடியவில்லை. மேகராணியின் பதட்டம் அதிகரிக்கத் தொடங்கியது. ஏனெனில் சமரனின் உயிருக்கு ஆபத்து இருப்பதை அவள் புரிந்து கொண்டாள். அவளுக்கு அங்கசீலர் மீது கோபம் வந்துவிட்டது. அதன் காரணமாக அவள் கண்களில் ஒரு தங்க ஒளி தோன்றி மின்னியது. அங்கசீலரின் தாக்குதலில் இருந்து சமரனை காப்பாற்ற மேகராணி ஆயத்தமாக தொடங்கினாள். அப்போது உரத்த குரல் ஒன்று ஒலித்தது. "அங்கசீலரே, என்னோட பகுதிக்குள்ளே வந்து என்னோட மகனையை தாக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா?" என்றது அந்த குரல். அனைவரும் குரல் வந்த திசையை திரும்பி பார்த்தனர். "டேய், நம்ம மன்னர் வந்துட்டாரா, இனி என்ன நடக்குமோ தெரியல. அவரோட இடத்துக்கே வந்து அவரோட பையன் மேலேயே கை வச்சா நம்ம மன்னர் சும்மா விடுவாரா என்ன? இன்னைக்கு அங்கசீலரோட கதி அதோ கதிதான்" என்று கூட்டத்தினர் சலசலத்தனர். அருணேந்திரர் தீ பிழம்புகளுக்கிடையே வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தார். அவர் தீயை தனது மூல சக்தியாக கொண்டிருந்தார். ஓடி வந்த வேகத்திலேயே தனது சக்தியை அங்கசீலர் மீது செலுத்தினார். வேட்டையாட வரும் சிங்கத்தைப் போல கம்பீரமாக ஓடி வந்த அருணேந்திரரின் தாக்குதலை தவிர்க்க அங்கசீலர் தனது சக்திகளை ஒன்று திரட்டி அவரை நோக்கி செலுத்தினார். அங்கசீலரின் பச்சை ஆற்றலும் அருணேந்திரரின் சிவப்பு ஆற்றலும் மோதியவுடன் சந்தையில் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. சத்தம் கேட்டு அனைவரும் காதை பொத்திக் கொண்டனர். வெடிப்பின் புகை மெதுவாக தணிந்தது. இருவரும் எப்படி சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்பதை அனைவரும் பதட்டத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். அருணேந்திரர் அங்கசீலரை கோபமாக பார்த்து கொண்டே மெல்ல சமரனிடம் சென்று, "நீ நல்லா இருக்கியா சமரா? உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே?" என்றார். சமரன் தலையசைத்து, "எனக்கு ஒன்னும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன்" என்றான். அருணேந்திரர் சமரனை தூக்கிவிட்டார். அங்கசீலர் அருணேந்திரரை பார்த்து, "அருணேந்திரரே, சண்டை இன்னும் முடியல" என்றார். இதை கேட்ட அருணேந்திரர் சமரனை மேகராணியிடம் செல்லும்படி செய்கை செய்தார். சமரன் தனது தந்தையின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு மேகராணியை நோக்கி நகர்ந்தான். அதன் பிறகு அருணேந்திரர் மீண்டும் அங்கசீலரை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். மறுபக்கம் அங்கசீலரும் அருணேந்திரரை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் நேர் எதிராக பார்த்து கொண்டிருந்த போது விண்ணிலிருந்து மின்னல் வெட்டியது. அனைவரது பார்வையும் இவர்கள் இருவர் மீதுதான் பதிந்திருந்தது. இரண்டு வம்சத்தின் தலைவர்களும் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் என்பதும் அவர்கள் இருவரும் அவரவர் வம்சத்திற்கு மிகவும் முக்கியமானவர்கள் என்பதும் அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். "என்ன அங்கசீலரே, உனக்கு மூளை குழம்பி போச்சா?
உன்னை விட வயசுல ரொம்ப சின்ன பையன் தானே என் மகன் சமரன். அவனை போய் தாக்கணும்னு நினைக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல என்றார் அருணேந்திரர். அதை கேட்ட அங்கசீலர் கோபத்தோடு தரையில் கிடந்த தனது மகன் விக்ரமார்ஜுனனை சுட்டிக்காட்டி, சின்ன பையனா? அந்த சின்ன பையன் என் மகனுக்கு என்ன செஞ்சிருக்கான்னு பாத்தியா? இனி என் மகனால அவனோட கையை பயன்படுத்தவே முடியாது. அவன் ரொம்ப பாவம் இல்லையா அருணேந்திரா? சமரன் எதுக்காக என் மகனுக்கு இப்படி ஒரு கொடுமையை செஞ்சான்? அதுக்கு நீ முதல்ல பதில் சொல்லு என்றார் அங்கசீலர். என்ன சொன்ன? விக்ரமார்ஜுனன் பாவமா? சமரன் மட்டும் இப்படி செய்யாம இருந்திருந்தா இந்நேரம் இதே இடத்துல ஓ மகனுக்கு பதிலா என் மகன் தான் தரையில கடந்திருப்பான். அதை மறந்துடாத. உன்னோட பையன் வயசுல பெரியவன் தானே, ஆனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என் பையனுக்கு சவால் விட்டுருக்கானே, அது மட்டும் நியாயமா? அந்த சவாலுக்கு பின்னாடி எந்த உன்னதமான நோக்கமும் கிடையாது. அப்படி இருந்தும் வலிய வந்து வம்பிழுத்தது உன்னோட மகன் தான். இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. விக்ரமார்ஜுனனுக்கு பதிலா சமரன் இந்த நிலையில இருந்திருந்தான்னா நிச்சயமா நான் உன்னை குறை சொல்லியிருக்க மாட்டேன். உன் பையனை தாக்கி இருக்கவும் மாட்டேன். என் பையனுக்கு தான் அறிவுரை சொல்லியிருப்பேன். ஏன்னா சவால்ல கை கால்கள் உடைகிறது சகஜம்தான் எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஏன் இதை இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்குறன்னு தான் எனக்கு சுத்தமா புரியல என்றார் அருணேந்திரர். இதை சொல்லும் போதே அருணேந்திரரின் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை வந்ததை அங்கசீலர் கவனித்தார். அதை கண்ட அங்கசீலருக்கு ரத்தம் கொதிக்க ஆரம்பித்தது. கோபமாக பல்லை நரநரவென கடித்துக் கொண்டே பதிலளித்தார். இந்த பிரச்சனை இன்னும் முடியல. சரியான நேரம் வரட்டும், இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும் என்று கோபத்தோடு சொல்லிக்கொண்டே அவர் விக்ரமார்ஜுனனிடம் சென்று அவனை தூக்கி நிறுத்தினார். பிறகு கைத்தாங்களாக அவனை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட தயாரானார். அங்கே ஆதிசன் குழப்பமான முகத்தோடு நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்த அங்கசீலர், வா ஆதிசா, போகலாம் என்றார். ஆனால் ஆதிசன் மேகராணியை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு, தலைவரே, அப்படின்னா அந்த பொண்ணு என்று மேகராணியை விழிகளால் சுட்டிக்காட்டியபடி கேட்டான். இதை கேட்ட அங்கசீலரின் கண்கள் கோபத்தால் சிவந்து விட்டது. ஆதிசனை அந்த இடத்திலேயே கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தார். அடச்ச, என்ன மனுஷன் இவன்! இங்க எவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா கலவரத்துக்கு மூல காரணமே இவன் தான். என் பையனுக்கு கை உடைஞ்சு போச்சு. ஆனா இப்ப கூட இவனோட புத்தி பொண்ணுங்க பின்னாடியே அலையுதே என்று நினைத்து கோபப்பட்டார். ஆனால் அவரால் அதை வெளிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. ஏனெனில் கடக வம்சத்திற்கு மருந்து தயாரித்து கொடுக்கும் ஒரே சிறந்த மருத்துவர் ஆதிசன் தான் என்ற ஒரே காரணத்திற்காக வேறு வழியின்றி கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டார். முகத்தில் லேசான புன்னகையோடு, நம்ம அரண்மனைக்கு போய் பேசிக்கலாம் வா என்றார். அங்கசீலரின் முகத்தில் இருந்த சங்கடத்தை கவனித்த ஆதிசன் தலையசைத்து அவருடன் நடக்கத் தொடங்கினான். ஆனால் அவன் புறப்படுவதற்கு முன் மேகராணியை ஒருமுறை திரும்பி பார்த்து பெருமூச்செறிந்தான். அதன் பிறகு தன்னைத்தானே ஆறுதல் படுத்திக் கொண்டு அங்கசீலரை பின்தொடர்ந்தான். மூவரும் வெளியேறுவதைக் கண்டு அருணேந்திரரின் முகம் வெற்றியின் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. அதன் பிறகு உதடுகளின் ஓரத்திலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்த சமரனின் பக்கம் பார்வையை திருப்பினார். பிறகு சமரனை நோக்கி நடந்து சென்றார். அவன் அருகில் சென்று அவனது முதுகில் தட்டி கொடுத்து, சபாஷ் சமரா, நீ நல்ல காரியம்தான் பண்ணிருக்க. எதிரிகளுக்கு சரியான பதிலடி தான் கொடுத்திருக்க. ஆனா இது பத்தாது சமரா. உன்னோட தாக்குதல்கள் வலுவா இல்ல. நீ அவனோட ஒரு கையை மட்டும்தான் உடைச்சிருக்க. அது அவனுக்கு பத்தாது. நீ மட்டும் அவனோட 2 கையையும் உடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் என்றார். இதை கேட்ட சமரன் ஆச்சரியமடைந்தான். அவனுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. சமரன் மட்டுமின்றி அங்கே நின்று கொண்டிருந்த அனைவருமே அவரது பேச்சை கேட்டு ஆச்சரியமடைந்தனர். என்னடா இது, நம்ம இளவரசர் தான் கோவக்காரரு, கோவத்துல விக்ரமார்ஜுனனை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாருன்னு பார்த்தா மன்னரும் கொலை பண்றதுதான் சரின்னு சொல்றாரே என்று கூட்டத்தில் ஒரு நபர் கிசுகிசுக்க, டேய், மன்னன் சொல்றதுதான்டா சரி. இவங்களுக்கெல்லாம் இதுதான் சரியான பதிலடி. நம்ம இளவரசரை பார்த்து அந்த காட்டெருமை விக்ரமார்ஜுனன் எங்கேயாச்சும் பாவம் பார்த்தானா? இளவரசர் மட்டும் அவன் கையை உடைக்கலன்னா அவன் இந்நேரம் நம்ம இளவரசரை போட்டு தள்ளியிருப்பானே. இளவரசர் செஞ்சதுதான் சரி என்றான் மற்றொருவன். சில வினாடிகளுக்கு பிறகு அருணேந்திரர் சமரன், மேகராணி, சூரியோதயன், ஜானகி ஆகிய 4 பேரையும் அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கே திரும்பினார். அவர்கள் சென்ற பிறகு மக்கள் மீண்டும் தங்களது வேலைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டனர். சில மணி நேரங்களுக்கு பிறகு வானம் மெல்ல மெல்ல இருட்டத் தொடங்கியது. வானில் முழு நிலவு பிரகாசமாக ஜொலித்தது. நிலவின் வெளிச்சம் அரண்மனை மீது வீசிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் ஆரவாரத்திற்கு பிறகு பாஞ்சால நகரமே அமைதியாக இருந்தது. மக்கள் பெரும்பாலும் அவரவர் வீட்டுக்குள் இருந்தனர். வெளியே தெருக்களிலும் மின்மினி பூச்சிகள் பறந்து திரிந்தது. தட்டுக்கிளியும் தவளைகளும் ஆங்காங்கே சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தன.
ஊமை கோட்டானும் ஆந்தையும் கூட அவ்வப்போது சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தது. சாலைகளில் ஒரு சிலரே அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். சமரன் தனது அறையில் கட்டிலில் படுத்துக்கொண்டு எதையோ சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்து கொண்டே ஆழமாக அவன் எதையோ யோசித்துக் கொண்டிருக்க அவன் உள்ளம் மேகராணியை மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தது. அவன் வருணமித்திரரிடம் ஒரு கேள்வியை கேட்டான். குருவே, குருவே, எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா குருவே என்றான். என்ன சமரா, தாராளமா கேளு என்றார் வருணமித்திரர். நீங்க எத்தனை நட்சத்திர தரம் கொண்டவர்னு இதுவரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே என்றான் சமரன். ஏன் திடீர்னு உனக்கு அப்படி ஒரு சந்தேகம்? சொல்ல போனா இப்ப நான் ஒரு ஆன்மாவா தான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு அதெல்லாம் உனக்கு? ஒண்ணு மட்டும் சொல்றேன் சமரா, என்ன தோக்கடிக்கணும்னா மகா யோகி நிலையில இருக்கிறவங்களால மட்டும்தான் தோக்கடிக்க முடியும் என்றார். சமரன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். சரி, அது போகட்டும். இப்போ நான் உன்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா என்றார் வருணமித்திரர். எனது, நீங்க என்கிட்ட சந்தேகம் கேட்க போறீங்களா? சரி கேளுங்க, என்ன கேக்குறீங்கன்னு பாக்குறேன் என்றான். சமரா, அந்த விக்ரமார்ஜுனனை கொல்றதுக்காக இரும்பு கம்பியை ஓங்கினியே, நிஜமாவே நீ அவனை கொல்லதான் நினைச்சியா, இல்ல பயம் காட்டுறதுக்காகத்தான் அப்படி செஞ்சியா என்றார். அவனெல்லாம் கொன்னா கூட தப்பே இல்ல குருவே, அதுக்கு தகுதியானவன் தான் அவன். ஆனா நான் அவனை கொல்ல நினைக்கல. சொல்ல போனா அவனுக்கு பதிலா நான் வேற ஒருத்தனை தான் கொல்ல நினைச்சேன் என்றான் சமரன். நீ யார கொல்ல நினைச்சேன்னு நான் சொல்லட்டுமா? சரியா இருக்கான்னு பாக்குறியா என்றார் வருணமித்திரர். எங்க சொல்லுங்க பாப்போம். வேற யாரு? ஆதிசன் தான். நீ அந்த ஆதிசனை தானே கொல்ல நினைச்ச என்றார் வருணமித்திரர். அது ஆமா என்று தயங்கியபடி பதிலளித்தான். ஏன், அவனை கொல்லணும்னு நினைக்கிற அளவுக்கு அவன் மேல உனக்கு என்ன அவ்வளோ கோபம் என்றார். அது ஏன் தெரியுமா? நான் புறப்பட இன்னும் கொஞ்ச காலம் தானே இருக்கு. அதுக்குள்ள இந்த பிரச்சனையை முடிக்கணும்ல குருவே. கடக வம்சத்தோட பிரச்சனைக்கு ஆணிவேரே அந்த மருத்துவன் ஆதிசன் தானே. அவனை கொன்னுட்டா அவன் அதுக்கப்புறம் மருந்து தயாரிச்சு தர முடியாது பாருங்க. அதுக்காக தான் அவனை கொல்ல நினைச்சேன். அவங்க பண்ற அட்டகாசத்தினால என்னோட பொறுமை உடைஞ்சு போச்சு. அதான் கோவத்தில் அப்படி நினைச்சேன் என்று மழுப்பலாக பதிலளித்தான் சமரன். சமரா, நீ எவ்வளவு கோபமா இருந்தாலும் நிதானத்தை இழக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையான காரணம் அது இல்ல. நீ அவனை கொல்ல நினைச்சதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன 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 தெரியும் உங்களுக்கு என்று சமரன் ஆவேசமாக கேட்க, ஆதிசன் மேகராணிய வம்பு கழுத்துட்டான். அவன் மேகராணிய தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறான்னு தெரிஞ்சதும் உன்னால அதை தாங்கிக்க முடியல. அதனாலதான் அவனை கொலை பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு போயிட்ட. ஏன் சமரா, அவனை கொல்லணும்னு நினைக்கிற அளவுக்கு மேகராணி உனக்கு அவ்வளவு பிடிக்குமா என்றார் வருணமித்திரர். வருணமித்திரர் சட்டென இப்படி ஒரு கேள்வியை கேட்டவுடன் சமரன் பதறத் தொடங்கினான். அவர் தனது மனதை படித்து விட்டதைப் போல உணர்ந்தான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல குருவே, நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் அந்த மருத்துவரை கொன்னா கடக வம்சத்தை சுலபமா ஜெயிக்க முடியும்னு தான் அப்படி நினைச்சேன். நீங்க தேவையில்லாம கண்டதையும் கற்பனை பண்ணிக்காதீங்க என்று பொய்யான கோபத்தை வெளிப்படுத்தினான். சரி சரி சரி, இப்ப என்ன? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், போதுமா என்றார் வருணமித்திரர். இருவரும் சட்டென சிரித்து விட்டனர். குருவே, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. அந்த ஆதிசனை அழிக்க எனக்கு எப்படியாச்சும் உதவி பண்ணுங்க குருவே. இப்பவே இன்னைக்கே அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும். இல்லனா என்னால நிம்மதியா தூங்கவே முடியாது என்று புலம்பினான். என்ன சமரா இது? நானே ஒரு ஆன்மாதான், அது உனக்கே நல்லா தெரியும் தானே. உனக்கு பெரிய அளவுல உதவி செய்யணும்னா எனக்கு உன்னோட உடம்பு தேவைப்படுமே. கொஞ்ச நேரம் உன்னோட உடலுக்குள்ளே என்ன அனுமதிக்க முடியுமா சமரா என்றார் வருணமித்திரர். அதை கேட்ட சமரன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு தலையசைத்து உடனே படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்து கொண்டான். அதன் பிறகு அவன் தனது சட்டை பையில் இருந்து ஒரு சிவப்பு நிற மோதிரத்தை வெளியே எடுத்தான். வழக்கம் போல தனது மருத்துவருக்கான கருப்பு ஆடைகளை அணிந்து கொண்டான். அவன் ஆடைகளை அணிந்த பிறகு வருணமித்திரர் புன்னகையுடன், சமரா, தயாராயிட்டியா? சரி, இப்போ நான் உன் உடம்புக்குள்ள நுழையிறேன். நான் முதல் முறையா உன் உடம்புல இருக்கும் போது உனக்கு கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும், சரியா? நீ என்ன நம்பி உன் உடம்ப கொடு, நான் உன்னை கட்டுப்படுத்துறேன் என்றார். இப்படி சொல்லிவிட்டு வருணமித்திரர் மோதிரத்தை விட்டு வெளியே வந்து நேரடியாக சமரனின் உடலுக்குள் ஊடுருவினார். ஊடுருவிக் கொண்டு இருக்கும் போது ஒரு சில வினாடிகள் சமரனின் உடல் முதியோரின் உடலைப் போல தோற்றமளிக்கத் தொடங்கியது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் உடலை சுற்றி இருந்த அலை போன்ற வெளிச்சம் குறைந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்தான் சமரன். சமரன் தலையசைத்துவிட்டு ஜன்னல் பக்கம் சென்றான்.
நடப்பது சமரனின் உடல்தான் என்றாலும் அதை இயக்கிக் கொண்டிருப்பது வருணமித்திரர்தான். இருவரும் கலந்தேதான் அந்த உடலில் இருந்தனர். திரைச்சீலையை விலக்கிவிட்டு ஜன்னல் விளிம்பில் ஏறி நின்று கொண்டான் சமரன். சுற்றும் முற்றும் ஒருமுறை நோட்டமிட்டான். குருவே, இங்க வந்து எதுக்கு நிக்கிறீங்க? ஒரு அடி தவறுனா கூட கீழே விழுந்து எலும்பெல்லாம் சில்லு சில்லா நொறுங்கிடும். அதனால பாதிப்பு உங்களுக்கு இல்ல, என்னோட உடம்புக்கு தான் என்றான் சமரன். அவன் பேச்சை கேட்டுக்கொண்டே வருணமித்திரர் ஒரு அடி முன்வைத்தார். சமரனின் இதயம் பதறியது. ஆனால் அவன் உடல் கீழே விழவில்லை, மாறாக அந்தரத்தில் மிதந்தது. ஹே குருவே, என்ன இது, நான் மிதந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு இவ்ளோ சக்தியா? ஹே, ரொம்ப நல்லா இருக்கு குருவே என்றான் சமரன். இதுக்கே அசந்துட்டா எப்படி சமரா? இன்னும் நிறைய இருக்கு பாரு என்று சொல்லிக்கொண்டே ஒரு பறவையைப் போல கைகளை அகல விரித்தபடி காற்றில் பறந்து செல்லத் தொடங்கினார். அதைக் கண்டு சமரன் மிகவும் உற்சாகமடைந்து விட்டான். குருவே, நீங்க செமையான ஆளு குருவே, ரொம்ப நல்லா இருக்கு குருவே, இனி எங்கேயும் நடந்து போக வேண்டாம், பறந்தே போயிடலாம் போலயே என்று உற்சாகத்தில் கத்தினான். அது சரி குருவே, நாம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்? கடக வம்சத்து அரண்மனைக்கு. நீதானே கேட்ட என்றார் வருணமித்திரர். ஆமா ஆமா, நான் தான் கேட்டேன், பறக்க ஆரம்பிச்சதும் மறந்துட்டேன். குளிர்ந்த காற்றுக்கு நடுவே சமரன் கீழே தெரியும் காட்சிகளை ரசித்துக் கொண்டே ரம்மியமாக பறந்து சென்று கொண்டிருந்தான். சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.